இங்கே இணைந்திருக்கும் ஜோதிஷ் பூர்ணா என்ற நட்சத்திர மண்டலத்திற்கும், ஜோதிஷ் பூர்ணா என்ற கேந்திர ஸ்தானாதிபதிகளுக்கும், நவக்கிரகங்களுக்கும், இந்த குழுவை உருவாக்கி நடத்தி வரும் திரிகோணாதிபதி ஸ்தானத்தில் இருக்கும் ஐயா மணி பட்டாச்சாரியா அவர்களை முதலில் இருகரம் கூப்பி வணங்கிக் கொள்கிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரமானது 18 நூலாசிரியர்கள் தொகுத்து கொடுத்த இந்த ஜோதிட ஆராய்ச்சிகளும், பூர்வ பராச்சரியம், பாலதீபிகை, சரவழி போன்ற வேத நூல்களில் ரிஷிமார்களும் சித்தர்மார்களும் ஆகாயத்தில் உலாவரும் நவக்கோள்கள் தங்களின் கதிர்வீச்சு இயக்கத்தால் நட்சத்திரங்களின் மூலம் மனித வாழ்வில் ஏற்படும் தாக்கத்தை தரும் என்பதை சூட்சுமமாக நாம் அறியவே நமக்கு ரிஷிமார்களால் வகுக்கப்பட்ட வேத விதிகளே ஜோதிட என்ற ஜோதிட சாஸ்திரம். இதை பரிபூரணமாக அறிந்து நம்மை படைத்த பிரம்மதேவன் ஒருவருக்கே இது தெரியும். ஜோதிட வேதத்தை குறுமொழி வாயிலாக கேட்டு நாம் இன்று ஜோதிஷம் கற்றுள்ளோம். இதை உணர்ந்து உரைப்பவர்களே ஜோதிடர் என பெயர் பெறுகிறார்கள். எனவே முதலாவதாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொண்ட பிரம்மனுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஓம் அசிந்தியவ்யக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜகதாதார மூர்த்தையே பிரஜ்மனே நம என்றும், நம்மையெல்லாம் இரவு பகல் காத்து கொண்டிருக்கும் அந்த நாராயண மூர்த்திக்கும், ஸ்ரீ ராகவம் தஜரதாத் மஜம பிரேமயம் சீதாபதிம் ரகுகுலாவான்ய ரத்ன தீபம் ஆசானுபாசம் அரவிந்த தாலாயதாசம் ராமம் நிசாசார விநாசாகரம் நமாமி என்று வணங்கி, பஞ்சபூதம் தொட்டு அஷ்டதிக் பாலகர் தொட்டு அவர்கள் பாதம் வணங்கி, நமது முன்னோர்களின் ஆசியுடனும் எனது குரு திருமதி மகாலட்சுமி அம்மாள் திண்டுக்கல் மைய வித்யாபதி அவர்களின் பாதம் தொட்டும், இந்த ஸ்ரீஹரி ஜோதிட மையத்தில் நான் ஜோதிட குழந்தையாக பிறந்து திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்களிடம் ஜோதிடம் கற்று, தெய்வ திரு கீழவளவு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், தெய்வ திரு சிவயோகி சித்ததாசன் ரவி அவர்களிடம் ஜோதிட வாலிபனாகி இந்த ஸ்ரீஹரி ஜோதிட மையத்தை ஆரம்பித்திருக்கும் ஐயா மணி பட்டாச்சாரியா அவர்களினுடைய இந்த குழுவில் நான் இப்பொழுது இணைந்திருக்கிறேன். இது ஒரு காலச்சக்கரம். இந்த ஜோதிடத்தை முதலில் நான் கற்றுக்கொண்டது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம். பிறகு எப்படியோ நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு மறுபடியும் இந்த ஸ்ரீஹரி ஜோதிடத்திலேயே மறுபடியும் இணைந்திருக்கிறேன் இந்த முதுமை பருவத்தில். ஆகவே இந்த காலச்சக்கரம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்மயோகம் என்னும் சாஸ்திரம் மனித கர்மத்தை எங்கனம் புரிய வேண்டும் என சொல்கிறது. செய்வதை திருந்தவும் திறம்படவும் செய்யுமாயின் அது கர்மயோகமாகிறது. அப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வனே யோகி. அப்படி செய்யும் போது மனதுக்குள்ளே ஒரு ஆற்றலையும் அறிவையும் தோற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆக மனிதனுக்கு மனிதன் செய்யும் சேவைகளுள் ஆத்மயானம் என்ற ஒரு கொடையை முதன்மை பெற்று வருகிறது. அப்படி ஆத்மயானம் என்ற கொடையை இப்பொழுது நமக்கு தந்து கொண்டிருப்பவர் திரு மணி பட்டாச்சாரியா அவர்கள் ஐயா என்பதை நாம் இப்பொழுது நிறைவு கூறுகிறேன். மானுட வர்க்கத்திற்கு பேருபகாரி செய்யும் பெருமகன் பேருபகாரி என்கிறான். அப்படி பேருபகாரி என்ற அந்த ஸ்தானத்திலே ஐயா அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானத்தை, ஜோதிட ஞானத்தை ஒருவருக்கு சொல்லும் பொழுது நமக்கு அறிவுகள் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டும். அந்த அறிவை நல்ல பாடங்கள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்து, நல்ல புத்தகத்தின் மூலம் கற்றுக் கொடுத்து ஒரு அறிவை நமக்கு தானம் செய்கிறார். ஆகவே இந்த அறிவில்லாத உயிர் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த உயிரை நமக்கு ஐயா தானம் செய்கிறார். அதற்கடுத்து இதை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு கல்வி அவசியம். இந்த கல்வியையும் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு தானமாக செய்கிறார். ஆக மொத்தம் ஐயா அவர்கள் ஞானத்தை தானம் செய்கிறார், அடுத்து அறிவை தானம் செய்கிறார், அடுத்து ஒரு கல்வியை தானம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஐயாவுக்கு என் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருமண தொழில் கால நிர்ணயம்.
இந்த திருமணம், தொழில், இந்த இரண்டுமே ஒரு மனித வாழ்வினுடைய ஒரு திருப்பு முனை. ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு ஜீவனாம்சம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்பது இயற்கை விதி. அந்த விதியை எனக்கு கொடுத்தது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நாள் நான் ஒரு ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த தலைப்பு கிடைத்தது. இது மட்டுமல்ல, அனைத்து தலைப்புகளையும் நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் ஐயாவினுடைய அந்த ஆசிதான் முக்கியம். இங்கே இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது தொழில் கால நிர்ணயம். இந்த தொழில் கால நிர்ணயம் என்பது எப்பொழுது ஒருவருக்கு கிடைக்கும் என்பதை பிரபஞ்சம் நிர்ணயிக்கிறது. அடுத்து ஜனனகால ஜாதகம் நிர்ணயிக்கிறது. அடுத்து கோச்சாரம் நிர்ணயிக்கிறது. அடுத்து இந்த மனிதர்கள் நிர்ணயிக்கிறார்கள். ஏனென்றால் பிரபஞ்சப்படி ஒருவன் தொழில் செல்வதற்கான நேரமும் காலமும் இயற்கை கொடுத்திருக்கிறது. எந்த நேரத்தில் எப்பொழுது நாம் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துள்ளது. அந்த தொழிலை எடுத்து செய்யும் பொழுது நமக்கு ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த ஜாதக நிலைகளை சரியாக கையாண்டு அந்த ஜாதக நிலை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று கேட்டால், நமது தொழில் பாவகமான லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் என்பது அனைவருக்குமே தெரியும். அந்த தொழில் மூலம் நமக்கு லாபம் வருமா என்பதை நிர்ணயிப்பது 11ஆம் இடம் என்பது ஒரு காலம். நான் வெளியில் நிறைய படித்து கொண்டிருந்ததால் இந்த ஜோதிட விதி நம்மளுடைய ஐயாவினுடைய வழிகாட்டுதலிருந்து சற்று கொஞ்சம் நான் மாறி வருவேன். எதிர்காலத்தில் தங்களுடைய விதிப்படி நான் உள்ளே வந்துகிறேன் என்பதை தங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஸ்ரீஹரி ஜோதிடத்தில் படித்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே சில முரண்பாடுகளாக இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு ஜாதகர் நம்மளிடம் ஜாதக ரீதியாக ஒரு தொழில் வேண்டும் என்று கேட்டால், நாம் உடனடியாக பார்க்க வேண்டிய பாவகம் என்று ஒன்றுள்ளது. 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மட்டும் நம் பத்தாது. தொழிலுக்கு காரகன் யார்? சூரியன். தொழிலுக்கு காரகன் சனி. அந்த சனி அந்த காரகத்துவத்தில் எங்கே இருக்கிறார் என்பதை முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு உத்தியோக காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கு இருக்கிறார் என்று நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு சம்பாத்தியக்காரகன், உத்தியோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அந்த ஜாதகத்திலே எங்கே இருக்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டு, பிறகு தனகாரகன் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் போதும். ஓரளவுக்கு நாம் அவருடைய கணிப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் சம்பாத்தியக்காரன் சூரியன் சிம்ம லக்கணத்திற்கு, சிம்ம ராசிக்கு அதிபதியாக வருகிறார். ஆகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் சிம்ம லக்கணத்தில் ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும். சூரியன் வீடு பழுதில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகக்காரகன் செவ்வாயும் நல்ல இடங்களில் பலமுடன் இருக்க வேண்டும். தனகாரங்களும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். காரகன் சனியும் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். இது நல்ல இடம் என்பது கேந்திரங்கள், திரிகோணங்கள், இதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கெல்லாம் எல்லாரும் சொல்வது போல் லக்னாதிபதி மிக பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி எந்த இடத்தில் பலமாக இருக்கிறாரோ அவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சிறப்பாக வரும். எந்த பாவங்கள் குறைவிட்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. ஆனால் நம்ம இப்பொழுது சம்பாத்தியக்காரகன் சூரியன் ஒரு தொழிலை நிர்ணயிப்பதற்கு சிம்மத்தில் அவர் சொந்தமாகவே இருந்தாலுமே சிரமம் அதிகப்பட்டுத்தான் சம்பாத்திய சாதனை புரிய முடியும். சிம்மத்தில் தொழில்காரகன் சனி இருந்தால் பெரிய சங்கடங்களையும் ஜாதகரை அனைவரும் விரோதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். சிம்மத்தில் பாவகிரகமான ராகு இருந்தால் பிதிர்வழி சொத்துக்கள் அழியும். சிம்மத்தில் கேது சம்பாத்தியம் பற்றிய விஷயங்களில் அவர்கள் கோர்ட் கேஸ் என அலைய வேண்டிய வரும். சம்பாத்தியத்தில் ஒரு மிக பெரிய தடை ஏற்படும்.
ஆக மொத்தம் சம்பாத்தியக்காரகனுடைய இடத்திலே இந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பலன்களை கொடுப்பார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்பாதியத்தில் வெற்றி அடைவதற்கு 11ஆம் இடம் மிகவும் வலுப்பெற வேண்டும் என்பதை நாம் தெரியும். 11ஆம் இடம் எந்த பாகத்திற்கும் பலமாக இருந்தால் அந்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பதை எடுத்த உடனேயே 11ஆம் இடத்தினுடைய அதிபதியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சம்பாத்தியத்தில் ஒரு சாதனை புரிவதற்கு சூரியனுக்கு 11இல் ஒரு பாவ கிரகமாவது இருக்க வேண்டும், அல்லது சுபர்கள் அந்த இடத்தை பார்க்க வேண்டும். சூரியனுக்கு 2ஆம் இடம் வலுப்பெற வேண்டும், 11ஆம் இடம் சுபர் பார்வை பார்க்க வேண்டும். சூரியனுக்கு கேந்திரத்தில் ராகு கேது தவிர அனைத்து சுபகாரியங்களும் இருந்தால் ஒரு சம்பாதியத்தில் ஒரு சாதனைகளை இவர்கள் புரிந்து விடுவார்கள். ஆக மொத்தம் ஒரு ஜாதகர் தொழிலை பற்றி கேட்க வரும் பொழுது சம்பாத்தியக்காரகன், உத்தியோகக்காரகன், தொழில்காரகன், தனக்காரகன், இந்த 4ஐயும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு முறைகளை இதற்கு முன் பேசிய நமது வித்யாவதி பூரணாக்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த விஷயத்தை நானும் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். உத்தியோகக்காரன் சூரியனுக்கு 6இல் செவ்வாய் இருந்தால் பல பதவிகள் தேடி வரும். மீன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம் லக்கத்திற்கு மறைவு ஸ்தானம் பெற்றால், கோணம் பலமானால் லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் என்பது விதி. சூரியனுக்கு 11ஆம் இடம் ஒரு பாவ கிரகம் இருக்க வேண்டுமே, அல்லது சுவர்கள் பார்வை பெற்றால் அல்லது கேந்திரம் பெற்றால் இந்த தொழில் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்னம் எதுவானாலும் சரி 10க்குரியன் தொடர்பு வேண்டும். அடிக்கடி இடமாற்றம், தொழில் மாற்றம் என்பது இந்த சூரியன் சம்பந்தப்படும் போது நடக்கும். அப்பொழுது ஒரு வரும் பொழுது இந்த தொழில் எனக்கு நிலையாக இருக்குமா என்று கேட்டால் அந்த 10ஆம் அதிபதி சூரியன் தொடர்பு அடிக்கடி இடமாற்றம், தொழில் மாற்றம் நடக்கும் என நாம் சொல்லலாம். லக்னாதிபதி சூரியன் 10இல் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய கிரகம். இந்த லக்னத்தில் சூரியனுக்கு 10இல் ஒரு கிரகம் இருந்தால் அது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் சொல்லலாம். பணத்தை சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், சுக்கிரன் சூரியனிலிருந்து எந்த ஒரு அஸ்தாங்கம் பெறாமல் நலம் பெற்றிருந்தால் குறைந்த உழைப்பில் குறைந்த நேரத்தில் பல லட்சங்களை சம்பாதிப்பார். அதாவது லக்னாதிபதி சூரியனுக்கு 10இல் தொழில் வளர்ச்சி, பணத்தை சுண்டி இழுக்கும் சுக்கிரன், ரிஷபம், துலாம், சுக்கிரன் சூரியனிலிருந்து நலம் பெற்றால், அதாவது எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் குறைந்த உழைப்பில் குறைந்த நேரத்தில் பல லட்சங்களை ஈட்ட முடியும். அது இந்த தென் திசை வீடுகளில் 10ஆம் பாவகம் 10ஆம் அதிபதிகள் இருந்தால் பலம் அதிகமாக பெறும். ஜாதகர் முதல் தரம் பெறாதவராயின் சூரியன் கேந்திர பலமாவது பெற வேண்டும். அன்றாடம் பிழைப்பு நடத்த உதவும் சந்திரன் உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியன் இடம் கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது படிப்பறிவில்லை, ஒருவருக்கு வேலை இல்லை, தினசரியும் எப்படியாவது நம் குடும்பத்தை நடத்திவிட வேண்டும் என்ற நிறைய மானிடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படி படிப்பில்லாதவருக்கு நாம் தொழில் சொல்ல முடியாது. அதாவது ஒரு எதுவுமே இல்லாதவர்களுக்கு நம் தொழில் பற்றி சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்தில் சூரியன் கேந்திர பலம் பெற வேண்டும். அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய சந்திரன் உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சூரியனுக்கு இடம் கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த 3 இடத்தை மட்டும் நாம் கவனித்தால், அதாவது படிப்பில்லாதவர்களுக்கும் சரி, இந்த ஜோதிடத்திலே தொழிலை பற்றி எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாமல் வந்து கேட்டாலும் சரி, இந்த 3 இடத்தை நாம் சொல்லி அவர்களுக்கு பலம் சொல்லலாம். இப்பொழுது நாம் சொல்லுவதெல்லாம் பலம் சொல்லுவதன் மட்டும்தான் தவிர விதிகள் இல்லை. ஏனென்றால் நம்மிடம் வருபவர்கள் குறைந்த நேரத்தில் நம்மளிடமிருந்து ஒரு தீர்ப்பு வராதா என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நம்ம கண்ணுக்கு உடனடியாக சடனாக எடுக்கக்கூடிய நிலைகளையே நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதில் முதல் தரமான ஜாதகம் லக்னாதிபதி கேந்திரம் பலம் பெற வேண்டும் அல்லது கோணம் பெற வேண்டும். சூரியன் சந்திரன் கேந்திர பலம் வேண்டும். சூரியனும் சந்திரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் லக்னத்திற்கு கேந்திரம் பெற வேண்டும். இப்படி இருந்தால் முதல் தரமான ஜாதகம். தடைகள் பல வந்தாலும் தகர்ந்து எழுந்து முன்னுக்கு வருவார்கள். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு முன்கோபி, அவர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். லக்னத்தில் செவ்வாய் சனி 2
ஒரு பாவ கிரகங்களாக இருந்தால் அவர் கரடுமுரடானவர். பெண் வீடாக இருந்தால் வீரியம் கம்மியாக இருக்கும். ஆக மொத்தம் இதை வைத்து லக்னத்தினுடைய அவர்கள் எவ்வளவு பலம் முதல் தரமான ஜாதகமாக இருக்கிறார்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்படி இருக்கும் பொழுது இந்த லக்னம் மேற்கண்ட தனகாரகன், உத்தியோகக்காரகன், தொழில்காரகன், சம்பாத்தியக்காரகன் எந்த இடத்தில் இருந்தாலுமே அவர்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள் என்றும், முதல் தரம் இல்லாத ஜாதகர்கள் சூரியன் கேந்திர பலம் மட்டும் பெற வேண்டும். அதன் பிறகு சந்திரன் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சூரியனுக்கு இடம் கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இப்படி படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் நாம் இந்த ஜாதகத்தில் தொழில் நிர்ணயத்தை நாம் செய்து கொள்ளலாம். அதேபோல் சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் ஒரு கூடு. இந்த கூடு எந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் ஆகிய இடங்களில் தொடர்பு கொள்கிறதோ அந்த இடம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் 4ஆம் இடம் மட்டும் உடல் நலத்தை பாதிக்கும், கலத்திர விரோதத்தை ஏற்படுத்தும், குடும்பத்தில் சண்டை, புத்திர தோஷங்களை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த தொழில் என்பது சூரியனுக்கும் பார்க்க வேண்டும், சந்திரனுக்கும் பார்க்க வேண்டும். தொழில் என்பது ராஜா, சூரியன் ராஜா, ராணி என்பவள் சந்திரன். ஆகவே இந்த இருவருக்கும் தொழில் பலத்தை நாம் எடை போட வேண்டும். எடை போட்டு ஜாதகர்களுக்கு வந்த அந்த குறுகிய நேரத்தில் அவர்களுக்கு பலனை சொல்லி அவர்களை நல்ல விதமாக அனுப்ப வேண்டும் என்பதன் மூலமே நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறகு இந்த ஜாதகம் இப்பொழுது இந்த இயற்கை இடர்பாடுகளினாலும் இந்த அரசு சட்டத்திட்டங்களாலும் நம்மால் இந்த தொழில்கால நிர்ணயத்தை சரியாக ஜோதிடர்கள் கணித்து கூற முடியவில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு மனிதன் பிறவி எடுத்த பிறகு அவன் பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷங்கள் அந்த கல்வியிலேயே அவர்கள் நாட்டத்தை செலுத்தி விடுகிறார்கள். அதிலிருந்து வெளியே காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு 25 வயதுகள் ஆகிறது. இந்த இடத்தில் ஜாதகத்திலே அவர்களுக்கு உத்தியோக ஸ்தானங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனா இவர்களோ படிப்பு என்ற ஒரு போர்வையிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போதால் நம்மால் சரியான அந்த தொழில் காலத்தை அவர்களுக்கு எடுத்து கூற முடிவதில்லை. அது மட்டுமல்ல, 18 வயது நிரம்பினால் மட்டுமே வேலைக்கு செல்ல வேண்டும். அரசாங்கம் ஒரு கடுமையான சட்டத்தை போட்டுள்ளது. ஆனால் நாம் படிப்போ 25 வயதுகளில் முடிக்கிறோம், வேலை தேடுவதற்கு 30 வருடங்கள் ஆகிறது. இந்த காலத்தை நாம் எப்படி கணிக்க முடியும்? அதனுடைய விளைவுதான் இன்று 2025 வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே 27 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது நாம் அனைத்தும் கணித்து கொடுத்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களினாலே அந்த படித்தலைஞருக்கு நாள் குறித்து கொடுத்தாலும் அந்த 27 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? ஜோசியர்கள் யோசிக்க வேண்டும். அதனால் நாம் குறித்து கொடுத்தது தவறல்ல. இதெல்லாம் பிரபஞ்சத்திலே கால நிர்ணயத்திலே வருகிறது. நான் கால நிர்ணயம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதால் இதெல்லாம் சொல்ல வேண்டும். காலம், பிரபஞ்ச காலம், ஜாதக காலம், கோச்சார காலம், இந்த மனிதரால் உருவாக்கப்பட்ட காலம். இந்த மனிதர்கள் உருவாக்கப்பட்ட காலங்களால் நம்மால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அதன் விளைவு இங்கே பார்த்தீர்கள் என்றால் 20 லட்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது உயிரோட்டமானது. அதே போல் ஒருவன் தொழில் செய்யும் பொழுது, ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதனால் வரும் இழப்புகளையும் பின்வரும் நன்மைகளையும் ஆராய்ந்தறிந்து செயல்பட வேண்டும். நன்மைகள் இருப்பின் அத்தொழிலை செய்ய வேண்டும். நட்டம் வந்தாலும் பின்னர் லாபம் வருவதாக செய்ய வேண்டும். இதையே திருக்குறள் அதிகாரம் 47 அழிவதும் ஆவதும் ஆகி வலியவர்க்கு ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொருத்தும் படும். இது என்னவென்றால், ஒருவர் எந்த தொழில் எப்படி செய்ய வேண்டும் அப்படி என்ற தெளிவில்லாமல் முயற்சிக்கு துணையாக யார் பலன் என்று காப்பாற்றினாலும் பழுதுபடும். சாம பேத தான தண்டம் இந்த 4 வகை உபயத்துள் எதனை கையாண்டால் செயல் வெற்றி பெறும் என்பதையும் இந்த திருக்குறள் சொல்கிறது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும்தான் உண்மை
அளவே மிகும். எவ்வளவு நுண்ணிய நூல்களை பலவற்றை கற்றுக்கொண்டு நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொண்டாலும் அவரவரின் ஜென்மமாக பெற்ற வினை பதிவின்படியே அதற்கேற்ற தொழில் அமையும் என்கிறான் வள்ளுவர். நாம் எவ்வளவுதான் கணித்து கொடுத்தாலும், பாவங்களை ஆட்சி செய்தாலும், கிரகங்களை ஆட்சி செய்தாலும், சற்பலங்களை பார்த்தாலும், சர்வாங்கஸ்ட வர்க்கத்தை பார்த்தாலும் அந்த தொழில் நம்மளுடைய கர்ம வினைப்படிதான் அமையும் என்பதையும் இங்கு வலியுறுத்தி கூறுகிறேன். ஆகவே நாம் தொழில் கணித்து அவர்களுக்கு கிடைக்கவில்லையே என்று யாரும் மனம் வருந்த வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய தொழில் பாவத்தினுடைய தன்மையை அறிவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இடங்கள் சர்வாங்க அஷ்டவர்க்கம். அந்த சர்வாங்க அஷ்டவர்க்கத்திலே எவ்வளவு பரல் வாங்கி இருக்கிறது தொழில் ஸ்தானம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தொழில்களை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து அந்த 2ஆம் இடம் தனகாரகனுடைய பரல் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் அதற்கேற்றவால் நம் பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். ஒரு ஜோதிடர்கள் எடுத்த உடனே நம்ம ஜோதிட பூர்ணாக்களாக்கள் இருக்கும்போது ஆய்வுகள் செய்வதை முடிந்தளவு தவிர்த்து விட்டு இந்த சர்வாங்கஷ்ட வர்க்கத்தை நாம் பழக்கத்துக்கு கொண்டு வர எடுத்த உடனே சர்வாங்கஷ்ட வர்க்கத்தை எடுக்க வேண்டும். அந்த சர்வாங்கஷ்ட வர்க்கம் ஜாதக ரீதியாக ஓரை சக்கரம் மற்றும் சஷ்டியாம்சம், சதுர்த்தாம்சம், தசாம்சம் சற்று கவனிக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது. நாம் பாவக ஆய்வுகளில் இருப்பது அடிப்படை, முதுநிலை, உயர்நிலை. இப்பொழுது ஜோதிட பூர்ணாக்கள் ஒரு ஜாதகம் எடுத்த உடனே சர்வாங்கஷ்ட வர்க்கம் 10ஆம் இடம், நான் சொன்ன அந்த காரக கிரகங்கள், அப்புறம் ஓரை சக்கரம். ஓரை சக்கரத்தில் ஆண்காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது இருந்தால் அவர் மிகவும் பயங்கரமாக நன்றாக வேலை செய்வார்கள், தொழிலை ஓயாமல் ஒழியாமல் நன்றாக செய்வார்கள் என்றும், பெண் இருந்தால் மத்துவமான தொழில் செய்வார்கள் என்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சச்சாட்டம், சுத்தாம்சம், தசாம்சம் மற்றும் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். அது மட்டும் யோகியின் திசை முக்கியம். ஒருவன் தொழில் கேட்டு நம்மளிடம் வந்தால் அந்த கால நிர்ணயம் பண்ணும் பொழுது யோகியின் திசை கண்டிப்பாக நன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவயோகியின் திசையில் அவர்களுக்கு கால நிர்ணயம் செய்வது தவறானதாகிவிடும். அதே போல் இந்து லக்னம் என்ற ஒரு லக்னம் இருக்கிறது. அந்த இந்து லக்னத்தை நாம் கரெக்டாக கணித்து அந்த இந்து லக்னம் சொன்ன வழிபடி அவர்களுக்கு தொழிலை நம்ம அமைத்து கொடுக்கலாம். அந்த இந்து லக்னம் என்பது லக்னத்திற்கு 9ஆம் இடமும் சந்திரனுக்கு 9ஆம் இடமும் வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய கதிர்களை கூட்டி 12ஆல் வகுத்து மீதி என்ன வருகிறதோ அதை சந்திரன் ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய அந்த லக்னமே இந்து லக்னம். இந்த இந்து லக்னத்தில் ஏதாவது ஒரு தசாநாதன், புத்திநாதன், லக்னம் தொடர்புடைய ஒரு இருக்க வேண்டும். அந்த தசாநாதனும் புத்திநாதனும் லக்னாதிபதியினுடைய தொடர்பு அந்த இந்து லக்னத்திற்கு இருந்தால் அவர் தொழில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் தொழில் ஆரம்பிக்கலாம் என்று ஜோதிடர் சொல்லிவிடலாம். அதே போல் ஆரூட லக்னம் என்ற பதாலக்னமும் இந்த தொழிலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு லக்னம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எத்தனையாவது வீட்டில் உள்ளாரோ அத்தனையாவது வீடுதான் எண்ணி வரும் பொழுது அது ஆருட லக்னம், அது பதா லக்னம் என்பார்கள். இந்த ஆருட லக்னத்திற்கு 2-11 ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அவர் அந்த தொழிலினுடைய சிறப்பிலே வருமானங்களை அள்ளி குவிப்பார் என்பதை எடுத்த உடனே சொல்லிவிடலாம். ஆகவே ஒரு தொழிலுக்கு அந்த 4 காரகம் பிளஸ் இந்து லக்னம் இந்த பதா லக்னம். இதே சாராவளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜெயமணி விதிப்படி, அதாவது அதிக பாகை வாங்கியவன் ஆத்மகாரகன், அதற்கு அடுத்தவை அமைத்திய காரகன். இந்த ஆத்மகாரகன் அமைத்திய காரகனை வைத்துக் கொண்டும் கூட நம் தொழிலை ஓரளவுக்கு அந்த தொழில் வலிமையை நாம் ஆராய்ந்து பலன் சொல்லலாம். இப்படி தொழில் இருக்கக்கூடிய அந்த கிரக பாவகத்திலே நாம் இதையெல்லாம் ஒரு அடாப்ட் பண்ணி பலன் சொன்னால் விரைவில் அவர்களுக்கு பலனை சொல்லி அனுப்பிவிடலாம். அவர்களும் நல்ல நிலைமையில் சென்று விடுவார்கள். அதாவது உத்தியோகம் என்று வந்தால் 2, 6, 10ஆம் பாவகம், அதாவது அரசு வேலை இருக்குமா அல்லது ஒரு பெரிய கம்பெனியில் நாம் வேலை செய்வோமா என்று ஒருவர் கேட்டு வந்தால் அதற்கு 2, 6, 10. 2 என்பது தனஸ்தானம், 6 என்பது சர்வீஸ் ஸ்தானம், 10 என்பது தொழில் ஸ்தானம். அதாவது சர்வீஸ் பணியில் இருப்பது. சர்வீஸ் என்று ஒரு 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், அடுத்தவர்களுக்கு நம்ம சர்வீஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆக முதல் அவர்கள் சர்வீஸ் பணி, அதாவது அரசாங்க பணி கிடைக்குமா அல்லது ஒரு தனியார் துறையிலேயே ஒரு நம்ம சர்வீஸ் பணி செய்யக்கூடிய துறை இருக்குமா என்பதை எடுத்த உடனே 2, 6, 10ஆம் பாகங்களை வைத்து நாம் கணித்துக் கொள்ளலாம். சொந்த தொழில் அப்படி என்று கேட்டால் 3, 7, 10. 3 என்பது தைரிய வீரியஸ்தானம்.
அதாவது தைரியம் என்பதற்கு எந்த தொழிலை செய்வதற்கும் தைரியம் வேண்டும், ஒரு வீரியம் வேண்டும். அப்படிங்கிறத தைரியம் வீரியம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் அவர் சொந்த தொழில் செய்வதற்கான ஒரு விதி இருக்கிறதா என்பதை ஜாதகத்திலே பார்க்க வேண்டும். அப்போ உத்தியோகம் என்ற ஒரு ஸ்தானத்தையும் சொந்த தொழில் என்ற ஒரு பாவத்தையும் பார்ப்பதற்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் சொந்த தொழில் அப்படிங்கிறது 3, 7, 10. உத்தியோகம் என்பதற்கு 2, 6, 10. இதை லாபம் என்பதற்கு 11ஆம் இடம். அது எல்லாரும் தெரிந்தது. 11ஆம் லாபஸ்தான அதிபதி. எப்பொழுதும் அந்த 2, 6, 10 சேர்ந்தாலும் 3, 7, 10 இவர்கள் 11 சேர்ந்தால் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். இதில் சனியும் புதன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை பெற்று நவாம்சங்களில் சிறப்பாக இருந்தால் இவர்கள் சிறப்பான ஒரு தொழிலுக்கு போவார்கள். பெரிய அரசாங்க உத்தியோகத்திலே பெரிய இடத்திலே இருப்பார்கள். சனி செவ்வாய், சனி குரு, சனி சூரியன், சனி சந்திரன், சுக்கிரன், சூரியன் சுக்கிரன், சூரியன் சந்திரன் இவர்களெல்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக சுய தொழில் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஒரு சுயதொழில் செய்யலாமா என்பது ஒரு கேட்டு வந்தால் உடனடியாக சனியும் செவ்வாயும், சனியும் குருவும், சனி சூரியன், சனி சுக்கிரன், சூரியன் சுக்கிரன், சூரியன் சந்திரன் இவர்கள் அனைவருமே சுய தொழில் செய்வதற்காக அவர்கள் நாட்டம் கொண்டவர்களா அதிகமாக இருப்பார்கள். சூரியன் குருவும் சேர்ந்து, அதாவது சம்பாத்தியக்காரகனும் தனகாரகனும் ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் தொழில் செய்தால் அவர்களை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். அதாவது ஏமாளி என்ற பெயர் பெறுவார்கள். ஏனென்றால் சூரியனும் குரும் அமைய பெற்றவர்கள் கண்டிப்பாக அவர்களிடம் பேசி கட் அண்ட் ரைட்டாக பேச முடியாது. இவர்கள் வியாபாரம் செய்தால் நஷ்டமாகிவிடும். இவர்கள்லாம் மற்றவர்கள் பெயரில் தொழில் செய்து லாபம் சம்பாதிக்கலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளும். சூரியனும் குருவும் இணைந்து தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்டால் அவர்களை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். அவனுடைய இயற்கை குணம் என்பது அவர்களை யாரையுமே கண்டிப்பாக பேசி அதெல்லாம் கிடையாது, இது இப்படித்தான் அப்படித்தான் பேச மாட்டாங்க. ரொம்ப மென்மையாக போவார்கள். இந்த மென்மையாக போவதனால் மற்றவர்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதை நாம் இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே தெரிந்து கொள்ளலாம். தொழில் ஸ்தானம் என்று கேட்டால் சூரியன் குருவை பார்த்து விடலாம். சொந்த தொழிலா என்று பார்த்தால் டக்கென்று 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10 அதில் சனி செவ்வாய் இப்படி கிரக சேர்க்கைகளை நாம் பார்க்க வேண்டும். உத்தியோகம் என்று கேட்டால் 2, 6, 10 இந்த பாகத்தில் சனி புதன் நல்ல இடத்தில் இருக்கிறதா அல்லது அரச கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அனைத்தும் நல்ல இடங்களில் இருந்தால் இந்த இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் விதிகளை இப்போ எடுக்கவில்லை. ஜாதகர் வரும் அந்த குறுகிய நேரத்தில் நம்ம எடுத்து பலன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நான் இப்பொழுது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதாவது பிறகு இப்பொழுது நாம் சொல்லக்கூடியது திருமணஸ்தானம், அதாவது திருமண கால நிர்ணயம். இந்த திருமண கால நிர்ணயம் என்பது ஒரு ஜாதகருக்கு பிரபஞ்சம் ஒரு திருமண காலத்தை நிர்ணயிக்கிறது. அந்த திருமணம் என்பது ஒரு பெண் பருவமடைந்தால் அந்த இயற்கையை அவள் திருமணம் செய்வதற்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவள் என்பதை பிரபஞ்சம் நிர்ணயிக்கிறது. நாம் கிடையாது. பிரபஞ்சமே ஒரு தகுதியை அவர்களுக்கு நிர்ணயிக்கிறது. பிறகு திசா புத்தி காலங்கள், ஜனன காலத்திலே திசாபுத்தி காலங்கள், ஜனன ஜாதகத்தினுடைய கூடிய அந்த இடத்தை, அதாவது ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய 2ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு. இந்த ஆண் ஜாதகத்திலே 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் நாம் திருமணத்திற்காக பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்தை அடுத்து திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை எடை போட வேண்டும். அதாவது 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்பதையும் 7ஆம் இடம் என்பது கலசரஸ்தானத்தையும் எடை போட்டுக் கொண்டு பிறகு இந்த திருமணத்தை நடத்திக்கூடிய சுக்கிரன் காரக கிரகம். அந்த காரக கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தால் இவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். இதனுடன் 5, 9 பாவகம் நல்ல பலம் பெற வேண்டும். ஆகவே ஒரு திருமணத்தை நிர்ணயிப்பதற்கு முதல் திருமண காரகன் எப்படி இருக்கிறார் என்பதை முதலில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த திருமண காரகத்தை முதலில் எடை போட்டு கொண்டால் அவர்கள் சுபபலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக திருமணம் நன்றாகவே நடக்கும். எப்பொழுது வேண்டாலும் நடக்கும் அப்படிங்கலாம். ஆனால் அந்த திசாபுத்தி காலங்கள் அந்த 2ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் இடக்கும் பொழுது அதே காலச்சக்கரத்தினுடைய பிரபஞ்சத்தோடு நாம் ஒட்டி போகும்போது 2ஆம் இடம் 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் இந்த
காரகனும் நல்லா இருந்தால் ஒரு சுகமான திருமண வாழ்க்கை ஏற்படும். அதே மாதிரி பெண்ணுக்கு எடுத்தோம் அப்படின்னா 2, 7, 8, 9ஆம் பாவத்தை திருமணத்திற்காக பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 7ஆம் என்பது கலஸ்தானம், 8ஆம் பாவம் மாங்கல்ய பலம். இந்த இடத்தில் அந்த மாங்கல்ய பலத்தை நாம் கண்டிப்பாக இடை போட்டே ஆக வேண்டும். இதற்கு பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்கும். பெண் ஜாதகத்தை கணிக்கும் போது மட்டும் 2, 7, 8, 9ஆம் பாவங்களை மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். அடுத்து இவர்கள் காரகன், திருமணக்காரகன் செவ்வாய் எடை போட வேண்டும். செவ்வாய் மிக சிறப்பாக இருந்தால் இவர்கள் திருமண வாழ்க்கையில எந்த சோடையும் போக மாட்டார்கள் என்று தைரியமாக சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த திருமண காலங்கள், அதாவது கால நிர்ணயம் என்பது 2, 7 என்ற இடத்தை நிர்ணயம் செய்யலாம். அதற்கு 9ஆம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். இது ஜனன ஜாதகத்திலே நாம் எடுத்துக்கொண்ட விடயம். அடுத்து கோச்சாரத்திற்குள்ள ஒரு கால நிர்ணயம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் கால நிர்ணயங்கள் என்ற தலைப்பில் பேசுவதால் இந்த காலத்தை நாம் எப்படியெல்லாம் இதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்கிறேன். இதற்கு முன்பு இந்த ஜாதகத்தினுடைய திருமண காலத்தை நிர்ணயிப்பது நம்ம அல்ல. அந்த தொழில் காலத்தையும் அந்த திருமண காலத்தையும் இந்த மனிதர்கள், இந்த ஜோதிடர்கள் நிர்ணயிப்பது அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் படிக்கும் போதே என் பையன் இன்ஜினியருக்குத்தான் படிப்பான், டாக்டராக படிப்பான் அப்படி என்பதை நிர்ணயம் செய்வது அந்த பெற்றோர்கள். நிர்ணயம் செய்து படிக்க வைத்து விட்டு போட்டு தொழில் கிடைக்கவில்லை என்பதற்கு மட்டும் ஜோதிடத்திடம் வருவார்கள். அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? இந்த கர்ம வினை, இந்த கர்மவினை பயன் ஆகையினாலே தான் நாம் இந்த 2027 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி திருமணத்தையும் பிரபஞ்சம் நிர்ணயித்தாலும் இந்த மனிதர்கள் நிர்ணயிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் பெண்ணினுடைய வயது 21 என்று ஆக்கிவிட்டார்கள். அந்த 21 வயது வரைக்கும் நாம் பேசக்கூடாது. திருமண காலம் வந்து விட்டது, திருமணம் நிர்ணயம் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்ப இப்பொழுது ஜோதிடர்களும் கிரகங்களும் அந்த கால நிர்ணயத்தை நிறைப்பதை தவறி இப்பொழுது அரசாங்கமே இதெல்லாம் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்தியாவினுடைய மொத்த இளம் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் சுமார் 5.5 கோடி பேர் இருக்கிறார்கள். இது கூகுளுடைய ரெக்கார்டு. இதிலே தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15,70,000 சில்லற. அந்த அளவுக்கு இப்பொழுது அந்த விவாகரத்து பிரச்சனைகளும் அந்த விவாகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் எல்லாம் நாள் குறித்து கொடுத்தும் கால நிர்ணயம் செய்து கொடுத்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய பொழுது நாம் இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு புறம்பான கால நிர்ணயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தோடு ஒட்டி வரக்கூடிய காலநிலைகளை நாம் ஆய்வு செய்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நம் நாள் குறித்து கொடுத்தால் அதோட ரிசல்ட் விவாகரத்து கேஸ் வருடத்திற்கு 50,000 கேஸ், இது ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே 14,73,684 பேர் இப்போதைக்கு இளம் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் நம் ஜோதிடர்கள் குறிச்சு கொடுத்து என்ன பலன் இருக்கிறது? ஏனென்றால் நம்மளாம் அந்த பிரபஞ்சத்தோடு இருக்கிற காலகட்டத்திலிருந்து தவறி விட்டு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக நாள் குறிக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு நாம் வந்து விட்டோம். ஜோதிடர்களை யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த கட்டாயத்துக்கு நாம் வந்து விட்டோம். அவர்களாகவே நிர்ணயிக்கிறாங்க. பொண்ணு பள்ளி படிச்சு முடிக்கட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம், வேலைக்கு போகட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். அப்புறம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த பையனுக்கு படிப்பு இது சரியில்லை. நம்ம என்னதான் நாள் குறிச்சு கொடுத்தாலும் அந்த படிப்பு சரியில்லை, அவங்களோட சொத்து சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை என்று இந்த ஜோதிடர்கள் குறித்து கொடுக்கும் அத்தனையுமே அவர்கள் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு பேர் தான் கலியுகம் என்பதை காலச்சக்கரம் நிர்ணயித்துள்ளது. இந்த கலியுகத்திலே நீதி தலைசாயும், அநீதி அரசாலும், தர்மம் தலைசாயும், பசுமைக்கு பஞ்சம் வரும் என்றால் கலியுகத்திலே சொல்ற அந்த கலியுகம் என்பதை நாம் காலம் சக்கரத்தினுடைய விதியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். என கால நிர்ணயம் என்று சொல்வதனால் இதை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா கலிகாலம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் சிறந்த நாட்களை எடுத்து கொடுத்தும், சிறந்த திதியை எடுத்து கொடுத்தும், சிறந்த நட்சத்திரங்களை எடுத்து கொடுத்தும் அந்த பருவத்தை பரிசெய்யும் அந்த நிலையை மட்டும் நம்மளால் எடுக்க முடியவில்லை. அந்த திருமணத்திற்குள்ள கிரகாதிபதிகளும் வந்தாலும், அந்த பாவகங்கள் இயங்கினாலும், காரகங்கள் இயங்கினாலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவேதான் இன்று 5.5 கோடி பேர் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள். இதில் தமிழகத்திலே 14,73,684 2022 ரிசல்ட். ஆனா 2024 நிறைய இருக்கிறது. அதனால் அரசாங்கம் அதை வெளியிடவில்லை. அவர்களுக்கு 1000, 5000 என்று உதவித்தொகை மறைத்து விட்டார்கள். இது ஏன் என்று கேட்டால் இது கலியுகம்.
இந்த கலியுகத்திலே நாம் பிரபஞ்சத்தோடு இந்த நாள்களை குறிப்பதற்கு சில விதி விலக்குகளை நான் இப்பொழுது சொல்கிறேன். நான் இந்த கால நிர்ணயம் என்று சொல்வதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதாவது ஜாதகத்திலே எடுத்த உடனேயே நாம் பார்ப்பது அந்த 10 பொருத்தங்கள், பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய 10 பொருத்தங்கள். அது இயற்கையா அனைத்து ஜோதிடர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜோதிடர்களும் கணித்து அவர்களுக்கு மனப்பாடமாய் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்து லக்ன பொருத்தம். இந்த லக்ன பொருத்தத்தையும் இந்த ராசி பொருத்தத்தையும் அனைவருமே கணித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இதில் நாம் கவனிக்காத பிரபஞ்சம் வகுத்த விதிகளை நாம் இதில் அதிகமாக உள்ளே சேர்க்க வேண்டும். அதாவது ஒருவர் திருமண காலத்திற்கு நாள் நிர்ணயம் செய்ய கேட்டால் முதலில் ஜோதிடர் ஆய்வு செய்வது அந்த பெண் பருவமடைந்த நாள், அந்த 3 நாள் விதிவிலக்குள்ள நாள், அந்த 3 நாட்களை தவிர்த்து நாம் நாள் குறிக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது நாம் ஓரளவுக்கு வெற்றி கண்டு விடலாம். ஆனால் இப்ப யாரும் அதை கேட்பதற்கு கூச்சப்படுகிறார்கள், அதை சொல்லுவதற்கும் தயங்குகிறார்கள். ஆனால் ஜோதிடர்கள் நாள் குறிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் அந்த பெண்களுக்கு கொடுத்த அந்த வீட்டு விலக்கு நாட்களை முதலில் நாம் தெரிந்து கொண்டு நாள் குறித்தால் கண்டிப்பாக பலன் நமக்கு கொடுக்கக்கூடியது சரியாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு வந்து கால நிர்ணயத்தில் நான் சொல்கிறேன். இரண்டாவது, இந்த கால நிர்ணயம் செய்யும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் இந்த காரியத்தை செய்தால் நன்றாக இருக்கும், அந்த எந்த ஒரு காலத்தை நாம் இருக்க வேண்டும். அதாவது சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாத எந்த நட்சத்திர நாளிலும் சுபகாரியங்கள் செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாத நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்ப திருமணத்திற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரங்களை பஞ்சாங்கத்திலே பார்த்தால் அந்த விவாகம் அப்படிங்கிற இடத்திலே அழகாக எழுதியிருப்பார்கள். அது ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் அநேகமாக பார்த்துக்கொள்ள நாம் ஜோதிட பூர்ணாக்கள் அடுத்த நிலைக்கு நாம் செய்ய வேண்டும், அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதாவது அந்த நாம் குறிக்கும் பொழுது பஞ்சகோல் தோஷம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த பஞ்சகோல் தோஷம் எனக்கூடிய அந்த தோஷங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு 7, 10, 15, 21வது நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தினாலே நாம் திருமண அந்த தேதியையோ அந்த நாட்களையோ நாம் குறித்து கொடுக்க கூடாது. முதலில் வீட்டு விளக்கு, அடுத்து எந்த நட்சத்திரத்தில் நாம் நாள் குறித்து கொடுக்க கூடாது. அந்த முன்னாடி நாம் சொன்ன அந்த தாராபலம் அதெல்லாம் இயற்கை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டதே என்பதற்காக அதனை சொல்லவில்லை. 3, 5, 7 இதெல்லாம் தாராபலம் உள்ள நாட்கள், தாராபலம் இல்லாத நாட்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்வது அது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கலாம். ஆனால் இந்த பஞ்சகோல் தோஷம் என்பது சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு 7, 10, 15, 21 நட்சத்திரங்களில் நாம் குறித்து கொடுக்க கூடாது. அடுத்து செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்கு 7, 10, 15, 21 இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரே நட்சத்திரம் தான். 7, 10, 15, 21 இந்த நட்சத்திரங்களை நாம் நாள் குறிக்க கூடாது. அதுக்கடுத்து புதன் 8, 12, 24 8, 18, 27வது நட்சத்திரங்களிலே அவர்களுக்கு நாம் நாள் குறித்து கொடுக்க கூடாது. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 7, 9 அதாவது குரு இருக்கும் நட்சத்திரத்தில இருந்து 7வது நட்சத்திரத்திலேயோ 9வது நட்சத்திரத்திலேயோ நாம் நாள் குறிக்க கூடாது. நான் சொல்வது எல்லாம் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திலிருந்து. சனிக்கு 5வது நட்சத்திரம் 6, 10, 11, 20 அந்த நட்சத்திரத்திலே நாம் நாள் குறித்து கொடுக்க கூடாது. ராகு கேதுகளுக்கு 7வது நட்சத்திரம் ஆகாது. அதே போல ஒரு கற்பதானம் செய்வதற்கு, அதாவது நிஷேகம் என்ற நாள் குறிப்பு கொடுப்பதற்கு நாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையையும் சனிக்கிழமையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதும், சனி நாள் என்பது மிகவும் மந்தமான கிரகமாக இருப்பதாலும் அந்த குழந்தைகளுடைய அந்த இயக்கத்திலே கோளாறுகள் வரக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நிர்ணயித்து கொடுப்பதை சனியையும் ஞாயிறும் அந்த நாட்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் கால நிர்ணயம் செய்யும் பொழுது எடுத்துக்கொள்ளும். கால நிர்ணயம் என்ற தலைப்பில் சொல்லும் பொழுது அதற்காக நான் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது. அடுத்து இந்த வீட்டு விளக்கான நாளிலே
திருமணத்தை செய்து அவர்கள் நிஷேகம் செய்தார்களானால் அந்த முதல் நாளிலே அவர்கள் இல்லற வாழ்வில் ஈடும்பொழுது அந்த கணவனுக்கு 40-50 வயதுகளில் உடல் நலம், கண் பார்வை, முதுகுவலி, ஜன்னி, எண்ணற்ற நோய்கள், ஆயுள் குறையும், வாத நோய்கள் வரும், புத்தி தடுமாறும் என காலப்பிரகாசியை நூலிலே இப்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அனைத்துமே காலப்பிரகாசி என்ற நூலில் எடுத்து மூல நூலிலிருந்து நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஜோதிடர்கள் ஒரு கால நிர்ணயம் செய்யும் பொழுது அதற்கு மூல நூலான நூல்களை பின்பற்றி அந்த கால நிர்ணயத்தை செய்யும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அந்த கால பிரகாசி என்னும் நூல் தஞ்சை அரண்மனையிலே சரபோஜி மகாலிலே தஞ்சாவூரிலே அங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஜோதிடர்களும் அந்த காலப்பிரகாசியை நூலை வாங்கி படித்து அதில் உள்ளபடி அதெல்லாம் படித்த அந்த காரகம், அந்த பாவக காரகம், கிரக காரங்களை ஒப்பிட்டு நாம் இந்த பலன்களை சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 2வது நாள் அந்த பெண்ணிடம் தொடர்பு வைத்துக் கொண்டால் அந்த பெண்ணுக்கு அந்த வயதிலே இந்த பிரச்சனைகள் வரும். 3வது நாள் தொடர்பு கொண்டால் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். 4ஆம் நாள் தொடர்பு கொண்டால் அந்த குடும்பத்திற்கே ஆகாது என்று காலப்பிரகாசியினுள் சொல்கிறது. எனவே நாம் இந்த திருமண கால நிர்ணயத்தை எடுக்கும் பொழுது இதையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த கால நிர்ணயத்தை நாம் செய்ய வேண்டும். அதுக்கடுத்து அந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷம் என்பது அந்த செவ்வாய் தோஷத்தை ஒரு 3 வகையிலே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து நாம் கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அதாவது நாம் ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறோம். அங்கு செல்லும் பொழுது அந்த ஹோட்டலில ஒரு இட்லி மட்டும்தான் நாம் கேட்கிறோம். 2 இட்லி கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா அங்கே நமக்கு இலை ஓடப்படுகிறது, சட்னி சாம்பார் ஊற்றப்படுகிறது, தண்ணி வைக்கப்படுகிறது. அவர்கள் நன்றாக நம்மளை கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் கேட்டதோ 2 இட்லி. ஆனால் கடையிலே அவர்கள் செய்வதோ மிகப்பெரிய விஷயங்கள். அதே மாதிரி ஒரு நாள் குறித்து கால நிர்ணயம் செய்து கொடுக்கும் பொழுது ஜோதிடர்கள் நாம் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் எடுத்து சொல்லி நாள் குறித்து கொடுப்பதானே சிறப்பு. ஆகவே அந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு பெரிய தோஷமாக இருக்கிறது. அந்த செவ்வாய் தோஷத்தை 3 நிலைகளில் ஆய்வு செய்து நாம் நாள் குறித்து கொடுக்கலாம். ஏன்னா நாம் நாள் குறிக்கும் பொழுது அவர்கள் செவ்வாய் திசை வரலாம், அல்லது கோச்சாரத்திலே செவ்வாய்கள் கெட்ட இடத்திலே இருக்கலாம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது செவ்வாய் லக்கணத்துடன் தொடர்பு கொண்டால் 1 பங்கு தோஷமும், சந்திரனிலிருந்து எண்ணி வரும் பொழுது 1/2 பங்கு தோஷமும், சுக்கிரனிலிருந்து எண்ணி வரும் பொழுது 1/4 பங்கு தோஷமும், ஆக மொத்தம் 1.25 தோஷம் ஒரு ஜாதகர்களுக்கு இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் தோஷத்தை எப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்து இந்த தோஷத்திலே ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் பெண்களுக்கு சற்று கம்மியாக இருந்தால் கண்டிப்பா இந்த செவ்வாய் தோஷம் எதுவுமே செய்யாது என்று சொல்லி நாம் அவர்களை திடப்படுத்தி அனுப்பலாம். அது மட்டுமல்ல, களத்திர தோஷங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நாள் குறிக்கும் பொழுது களத்திர தோஷங்கள் ஏதாவது இருக்கிறதா? சூரியனால் இருக்கக்கூடிய தோஷம், பாவக்கிரகனால் இருக்கக்கூடிய களத்திர பாவம், களத்திர பாவாதிகளால் ஏற்படும் தோஷம், பாவக்கிரக சேர்க்கை, பாதகாதிபதி சேர்க்கை, காரகன் சுக்கிரனுடைய தோஷமாகிறது. 7ஆம் அதிபதி 7ஆம் பாவக தோஷம், களத்திர காரகன் சுக்கிரனால் ஏற்படும் தோஷம், புத்திர தோஷம், பஞ்சனை தோஷம். இந்தனை தோஷங்களும் அந்த ஜாதகத்திலே எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதையும் இந்த காலச்சக்கரத்தின்படி கால நிர்ணயம் செய்து அவர்களுக்கு நாள் குறித்து கொடுக்க வேண்டும். இந்த கால நிர்ணயத்தை நாம் எடுத்தர வேண்டும். இப்படி எடுக்கும் பொழுது இந்த இயற்கையால் தடுக்கப்பட்ட அந்த திருமண கால நிர்ணயத்தை நாம் சரிபடுத்தி கொடுத்து விடலாம். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய அந்த நிலையிலிருந்து மாறி வருபவர்களுக்கு இப்படி ஆழ்ந்து உள்ளே சென்று நாம் திருமணம் நிர்ணயம் செய்து கொடுத்தால் அவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதற்கு மட்டுமே இதை சொல்கிறேன். நம்மளை தேடி வருபவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மளை நம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த காலத்திலே நிர்ணயம் செய்த போது பஞ்சாங்கத்தில் உள்ள ஒரு நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு கால பகை திசை ஒன்று வரும். ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் செய்யும் போது இந்த காலப்பகை திசை என்று ஒன்று வந்து கொண்டிருக்கும். அந்த காலப்பகை திசை எப்பொழுது வரும், எப்பொழுது வரக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டும் நான் நாள் குறிக்க வேண்டும். அந்த கால நிர்ணய திசையில் அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும், அந்த தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதாவது 3-18 11-18 வயதுக்கு மேல ராகு சூரிய திசை அதுக்குள்ள வரணும். வந்தால் அது காலப்பகை திசை. சூரியனுக்கு 3-8, அதாவது 3 வயதிலிருந்தே 18 வயது வரைக்கும்
ஒரு நடக்கும் பொழுது அவனுக்கு ராகு திசை புத்தி நடக்கக்கூடாது. நடந்தால் அது கால கால பகை திசை. காலம் அதாவது நிர்ணயம், அதாவது பிரபஞ்சம் நிர்ணயிக்கிறது. 11 முதல் 18 வயது வரை சூரிய திசை நடக்கக்கூடாது. சூரிய புத்தி நடக்கக்கூடாது. சூரிய திசை நடந்தால் இந்த 11 to 18க்குள்ள நடந்தால் அவளுக்கு காலப்பகை திசை. அப்ப இந்த காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு திருமணத்தையோ அல்லது தொழிலையோ நிர்ணயம் செய்து கொடுத்தால் அது தவறுகளதாய் போய்விடும். அதே மாதிரி 18 இருந்து 34 வயசு வரை சந்திர புத்தி, 34 இருந்து 52 வயதுக்குள் சுக்கிர புத்தி, 52 இருந்து 68 வயது வரைக்கும் கேது புத்தி, 68 இருந்து 100 வயது வரைக்கும் புதன் புத்தி. இந்த வயதுகளிலே இந்த புத்திகள் வந்தால் அவர்களுக்கு திடீர் பாதிப்புகள், திடீர் விபத்துக்கள், தொழில் முடக்கங்கள், பொருள் தனவரவு விரயங்கள் ஆகும் என்பதை கால சக்கரம் நிர்ணயித்துள்ளது. நான் சொல்லவில்லை, கால பிரபஞ்ச காலம் நிர்ணயித்துள்ளது. ஆகவே ஒரு தொழிலையோ அது ஒரு திருமணத்தையோ நாம் நிர்ணயம் செய்யும் பொழுது இந்த கால சக்கர திசை, கால பகை திசை நடக்கிறதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது திசா காலப்பகை திசை. அதுக்கடுத்து காலப்பகை திசா புத்தி. அந்த என்ன திசையிலே என்ன புத்தி வந்தால் அது கெடுபலன். இதையும் ஆய்வு அறிந்து ஒரு தொழில் நிர்ணயத்திற்கும் ஒரு திருமண கால நிர்ணயத்திற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலே சனி திசை நடக்கும் பொழுது செவ்வாய் புத்தி, சனி திசை வரும் பொழுது செவ்வாய் புத்தி, ராகு திசை நடக்கும் பொழுது புதன் புத்தி, சூரிய திசை நடக்கும்போது சுக்கிர புத்தி, சந்திர திசை வரும் பொழுது குரு புத்தி, சுக்கிரன் வரும் பொழுது சூரிய புத்தி, கேது திசை நடக்கும்போது சனி புத்தி, புதன் வரும் பொழுது ராகு புத்தி, செவ்வாய் வரும்போது சனி புத்தி, குரு வரும்போது புதன் புத்தி. இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு புத்திநாதன் கெடுபலன் செய்வார்கள். அதுக்கு கால பகை திசா புத்தி. இதையும் நாம் ஆய்வில் கொண்டு ஒரு திருமணத்தையோ தொழிற்காலத்தையோ நாம் நிர்ணயம் செய்து தந்தால் இந்த கலியுகத்திலே முடிந்தளவு அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுக்கடுத்து தாராபலம், தாராபலத்துக்கு அடுத்து கசரம், கசரத்துக்கு அடுத்து சந்திராஷ்டமம். அப்புறம் ஊரில் உள்ள தெய்வ வழிபாடுகள், திரு கல்யாணங்கள் நடக்கும் பொழுது நாம் திருமண கால நிர்ணயத்தை செய்யக்கூடாது. அந்த திருமணம் நடந்து தெய்வ திருமணங்கள் நடந்த பின்பு நாம் அந்த கால நிர்ணயத்தை செய்து தர வேண்டும். அதற்கடுத்து நாம் பெரியோர்கள் யாராவது இறந்திருந்தால் அவருடைய திதி அந்த திருமண நிர்ணய காலத்திலே வரும் பொழுது அந்த திதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திதி முடிந்த பின்பு நாம் கால நிர்ணயம் செய்ய வேண்டும். அதுக்கடுத்து அக்னி நட்சத்திரங்கள். அதுக்கடுத்து இந்த பிரபஞ்சத்திலே திருமணங்கள் அனைத்துமே உத்தராயண காலங்களில் செய்ய வேண்டும் என்பது விதி. நாம் அந்த விதியிலிருந்து மாறி விழும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகிறது. ஆனால் கால நிர்ணயம் போது உத்தராயண காலம், அந்த ருது சாந்தி காலங்கள், அடுத்து அமாவாசை பௌர்ணமி, அதற்கடுத்து தியாஜிய காலம், ராகு காலம், யமகண்ட காலம், இது அனைத்துமே பிரபஞ்சம் வகுத்து கொடுத்த கால நிர்ணய விதிகள். அந்த பிரபஞ்சம் கொடுத்த கால நிர்ணய விதிகளை நாம் முதலிலே அடாப்ட் செய்தால் நாம் குடித்து கொடுக்கக்கூடிய திருமணங்களும் சரி தொழில்களும் மிக சிறப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயற்கையாக ஒரு பெண் பருவம் எய்தி விட்டால் இயற்கையே அப்பெண்ணின் திருமணத்தாரத்தை தீர்மானிக்கிறது. ஜனன ஜாதகத்தில் ஆண் பெண் திருமண காலங்களை அந்த திசா புத்தி அந்தரம் நிர்ணயம் செய்கிறது. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடத்துக்குரிய திசை அந்தரம் வரும் பொழுது அவர்களுக்கு திருமண காலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது பிரபஞ்சமே நிர்ணயம் செய்கிறது. பிறகு கோச்சாரத்தில் குருபலன், அந்த கோச்சாரத்திலே குருபலனை 2, 4, 8, 12, 10 குரு பார்க்கும் பொழுது அல்லது நல்ல இடங்களிலே குரு வரும் பொழுது நாம் அந்த திருமண குருபலம் வருகிறதா என்று கேட்பார்கள். குருபலம் வந்தால் அவர்களுக்கு நல்ல திருமணம், நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும். அந்த குருபலனை நாம் காலச்சக்கரத்திலிருந்து எடுத்துக்கிறோம், பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கிறோம். இப்படி கால நிர்ணயம் செய்யும் பொழுது நாம் இயற்கையினுடைய நியதிப்படியையும் ஜாதகத்தினுடைய நிதிப்படியும் கோச்சாரத்தினுடைய நிதிப்படியும் தற்காலம் வாழ்வியல் முறையிலும் அந்த கால நிலைகளை எடுத்து சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே
ஒவ்வொருத்தரும், அதாவது ஒவ்வொரு திசையிலும் ஆயுள் காலம் என்பதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஆயுள் காலம் என்பது அந்த ஜோதிட திருமண கால நிர்ணயத்தை பண்ணும் பொழுது முதலில் ஆயுட்காலம் எப்படி இருக்கிறது, அந்த ஆயுள்காரனுடைய திசை முடிந்த பின்பு நாம் திருமண காலத்தை நிர்ணயம் செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி அசுப காலம் சுபகாலம் என்ற காலங்கள் இருக்கிறது. அசுப காலம் என்பது அதாவது 22வது நட்சத்திரம் உள்ளது அசுப காலம் நேரம், ராகு நேரம், யமகண்ட நேரம். இதில் எல்லாம் நாம் நாள் குறித்ததை இயற்கையாகவே அனைத்து ஜோதிடர்களும் இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதே மாதிரி காலச்சக்கரமே நமக்கு இளமை காலம், பருவ காலம், முதுமை காலம் என கால நேரத்தை நிர்ணயித்து கொடுக்கிறது. இதில் பரிகார காலம், அதாவது ஒரு ஜோதிடர் வரும் பொழுது ஒரு இடத்திலே 2ஆம் இடத்திலே தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை எப்படி சமப்படுத்துவது என்று கேட்கும் பொழுது நாம் அந்த தோஷத்தை சரிபடுவதற்கு இந்த தோஷம் ஏன் முதலில் வந்தது, 2ஆம் இடத்திலே பாவ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு தோஷம், அது குடும்ப தோஷம். அல்லது ராகு இருந்தால் ராகு தோஷம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷத்தை எப்படி நாம் நிவர்த்தி செல்வது? ஒன்று பிரபஞ்சத்திற்கு ஏற்றாற்போல் ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ அந்த 2ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் அதை நாம் சமப்படுத்திக் கொள்ளலாம் என்பது ஒரு விதியாக இருக்கிறது. அது ஒவ்வொரு இடத்திலும் அந்த தோஷங்கள் என்று, அதாவது 2, 4, 8, 12 செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேதுக்கள் இருந்தால் அது தோஷம் என்று நாம் அதை படித்துள்ளோம். அதைத்தான் நாம் வழி வழியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தோஷத்தை, அந்த தோஷம் எந்த அளவிற்கு ஒருவரை பாதிக்கும் என்பதையும் நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு தோஷத்திற்கும் ஒரு அளவுகள் இருக்கும். அதாவது அந்த அளவு கொஞ்ச நேரத்துக்கு முன் சொல்லுவாங்க, லக்னத்திற்கு செவ்வாய் வந்தால் அது ஒரு பங்கு, சந்திரனுக்கு வந்தால் அரைப்பங்கு, சுக்கிரனுக்கு வந்தால் அரைப்பங்கு என்பதை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒவ்வொரு இந்த பாவம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பங்கு வேலை செய்யும் என்பதையும் நம் ஜோதிட நூல்களில் நிறைய தெரிந்து கொண்டு அந்த இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த கோச்சார ரீதியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே ஒரு கோச்சார ரீதியை வைத்து இப்பொழுது நாம் ஒரு பலன் ஆய்வு செய்யலாம். அதாவது இதில் தொழில் நிர்ணய காலம் அப்படிங்கிறத ஆய்வு செய்யலாம். அந்த ஆய்வு செய்யக்கூடிய இடம் என்பது நான் மதியம் ஐயாவிடம் கொடுக்கும்போது லக்கணத்தில் குரு இருந்தது. அந்த லக்கணத்தின் குருவிலே இப்பொழுது ஒருத்தருக்கு உத்தியோகம் அமையுமா என்றால் 2, 6, 10 என ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அந்த 2ஆம் இடத்தை பார்த்தால் அந்த 2ஆம் இடத்திலே 2 கூடைய கிரகம் சந்திரன் 3ஆம் பாவத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருக்கிறது. ஆக மொத்தம் சம்பாத்தியக்காரகனான சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் அது சிறப்பு என்ற விதிப்படி அந்த சந்திரன் கேது சிறப்பை தருகிறார்கள். ஆனால் அதற்கு வீடு கொடுத்த சூரியனும் 6ஆம் இடத்தில் மறைந்து விடுகிறார்கள். அதே போல் 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலே போய் மறைந்து விடுகிறார்கள். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்திலே பாதகாதிபதியிலே அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த 2, 6, 10 என்பது பலம் கம்மியாக இருப்பதால் எனக்கு அரசு உத்தியோகம் இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 2ஆம், 6ஆம், 10ஆம் இடம் தொடர்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாம் 8ஆம் இடத்திலே போய் மறைந்து விட்டது. 8ஆம் இடத்திலே இருந்து கொண்டு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறது. லக்கணத்திற்கு 8லே இருந்து கொண்டு அந்த 2ஆம் இடமான கடகத்தை பார்க்கிறது. அப்ப 2ஆம் இடம் தொடர்புகள் என்பது 8ஆம் இடத்திலிருந்து நடப்பதால் இவர்களுக்கு கண்டிப்பாக அரசு தொழில் கிடைக்காது. அப்ப சொந்த தொழிலாவது செய்யலாமா என்றால் சொந்த தொழிலுக்கு நாம் 3, 7, 10 என்ற பாவகத்தை ஆய்வு செய்கிறோம். அப்பொழுது 3ஆம் பாவகம் என்பது சூரியனுடைய வீடு. இந்த சூரியன் ஏற்கனவே சொன்னது போல் 6ஆம் இடத்திலே போய் மறைந்து விட்டார்கள். இந்த 7ஆம் இட தொடர்பு இல்லை. ஆகவே இந்த 10ஆம் இடமும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலிலே
10ற்கு அதிபதி 1லே இருக்கிறது. தொழில் காரகன் 10லே இருக்கிறார். ஆகவே நாம் இந்த சுய தொழில் செய்வதிலும் சில சிக்கல்கள் இருக்கிறது. 3, 7, 10 தொடர்புகள் சரியில்லாதது இருக்கிறது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தனம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை இல்லை. அதேபோல் இந்த லக்கணத்திற்கு 10 கூடைய சனி, குரு, சனி சிறப்பாக இருந்தாலுமே அதற்கு வீடு கொடுத்த குரு பாதகாதிபதி வீட்டிலே போய் உட்கார்ந்திருக்கிறார். இந்த சனியும் ஒரு உபயலக்கணத்தில் இருக்கிறார், இந்த குருவும் ஒரு உபயலக்கணத்திலே இருக்கிறார்கள். இந்த உபயலக்கமாக இருக்கும்போது அவர்கள் தொழிலே வளர்ச்சி வர முடியாது. ஆகவே இவர்கள் சொந்த தொழில் செய்வதை காட்டிலும் வேலைக்கு வெளியே செல்வது மிக சிறப்பு. ஏனென்றால் இந்த 3, 7 அதிபதிகள் தொடர்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதால் தொழில் செய்வதற்காக இவர்கள் வெளியே செல்லலாம் என்பது விதியாகிறது. அதேபோல் இதில் திருமணம் என்பதை பார்ப்பதற்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் இது 2, 7 என்ற சுக்கிரன் காரகம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்வோம். இந்த துலாம், இந்த மிதுன லக்னத்திலே 2 கூடிய கிரகம் சந்திரன் 3ஆம் இடத்திலே கேது கூட்டுக்குள்ளே அமர்ந்து மறைந்த ஸ்தானத்தில் இருப்பதால் இங்கு 2ஆம் இடம் என்பது பலம் இல்லை. அதே மாதிரி 2ஆம் இடத்தை அனைவரும் 8ஆம் இடத்திலே இருந்து பார்ப்பதும் 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம் சிறப்பாக அமையவில்லை. இந்த லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியான புதன் 8லே போய் மறைந்திருக்கிறார்கள். களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த 8ஆம் இடத்திலே போய் மறைந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இவருக்கு திருமணம் சிறப்பாக இல்லை என்பதை நிர்ணயம் செய்யலாம். ஏனென்றால் கிரகத்தினுடைய அமைப்பு. அதற்கடுத்து இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் இவர்களுக்கு 9, 2, 7, 8 என்ற ரீதியாக ஆய்வுகள் செய்யலாம். 2ஆம் இடம் என்பது ஏற்கனவே இந்த ஜாதகம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் என்பது வலுவிழந்து விட்டது. 7ஆம் இடத்துக்குள்ள புதனும் வலுவிழந்து விட்டார். அதற்குடைய 8லே செவ்வாய் கிரக யுத்தத்திலே பலம் பெற்று நிற்கிறார். ஆகவே இவங்களுக்கு தாலி பாக்கியம் என்பது சிறப்பாக இருந்தாலும் இந்த கிரக யுத்தத்திலே ஜெயித்தாலும் அந்த ஜெயிற்ற கிரகம் என்பது பலமற்றுத்தான் இருக்கும். ஆகவே இவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் குறைவாகவே இருக்கும். அதற்கடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திலே இவர்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். ராகு இருந்தால் 9ஆம் இடத்தில் பிதுர் தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்கிறது. இந்த பிதுர் தோஷம் எப்படி அவர்களுக்கு வந்தது என்பதை பல நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த பெண்ணிற்கும் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, ஆணுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, தொழில் ஸ்தானமும் சிறப்பில்லை. இவர்கள் வேலைக்கு செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று இந்த கோச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவர் ஜாதகத்தை போட்டு நாம் சொன்னால் அவர்களுக்கு சரியாக தெரியாது, அவர்களுடைய மனக்கண்ணுக்குள்ளே அது வராது. ஆனா இதே கோச்சாரத்தை போட்டு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய மனதிலே இன்று இருக்கும். ஆகவே உத்தியோகம் என்பதற்கு 2, 6, 10, சொந்த தொழிலா என்பதற்கு 3, 7, 10, அதோட 11ஆம் அதிபதி லாபத்தை எதிர்பார்ப்பதற்கும் இப்படி வரக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு உடனடியாக பலன் சொல்வதற்கான யுக்திகளை நாம் கையாள வேண்டும். திருமண காலத்தை நிறைவு பிரபஞ்ச காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறோம், நாம் பார்ப்பதெல்லாம் அன்றைய காலகட்டத்தினுடைய சாராம்சத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு 21 வயது என்பதை நிர்ணயம் செய்யும் பொழுது நாம் அந்த திருமண கால நிர்ணயத்தை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்ததின் விளைவுகள் தான் இப்பொழுது 5.5 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டிலே 15 லட்சம் பேர் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆகவேதான் திருமணத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த கால பகை திசை, காலை திசா புத்தி பகை, இதுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷத்தை 3 வழிகளிலே பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த திருமண காலத்திலே அவருடைய வீட்டு விளக்கு நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் இறந்தவர்களுடைய அந்த திதி நாட்கள், அதே மாதிரி நமது வீட்டு அருகாமையிலே யாராவது மோட்சமாகி இருந்தாலும் அந்த நேரங்காலங்களிலே நம் திருமண கால நிர்ணயத்தை தள்ளி வைக்க வேண்டும்.
அப்படி செய்யும் பொழுது இந்த கலிகாலத்திலே நாம் சிறப்பான அதுதான் தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்று பிரபஞ்சம் வகுத்துள்ளது. ஆகவே கர்மயோகம் என்னும் சாஸ்திரம் மனித கர்ம எங்கனம் புரிய வேண்டும் என சொல்கிறது. எங்கனம் புரிய வேண்டும் என்று சொல்கிறது. அதை செய்வதை திருந்தவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும். அது கர்மயோகமாகிறது. ஆகவே இந்த கர்மயோகம் என்ற கால நிர்ணயத்தை நினைக்கும் பொழுது ஒரு ஜோதிடர் பல விஷயங்களை கையாண்டு வந்தால் மட்டும்தான் காலத்தை நிர்ணயம் செய்ய முடியும். இதற்கு மட்டுமல்ல, எல்லாமே பலன் சொல்வது ஈஸி. ஆனால் அந்த கால நிர்ணயத்தை செய்வதற்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தால் தான் நம்ம அதை அடாப்ட் செய்ய இந்த கலியுகத்திலே ஒரு சரியான சிறப்பான ஒரு கால நிர்ணயத்தை நாம் செய்ய முடியும். ஏனென்றால் இன்று அரசாங்கம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் வேலையை சரிவர செய்ய முடிவதில்லை. இன்னொரு விஷயம், நாம் அனைவரும் இப்பொழுது சந்திரனை ஒரு கிரகமாக பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிவியலர்களோ சந்திரனிலே காலடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரியனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் விதிக்கு புறம்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கலியுகம். அதே மாதிரி மருத்துவர்கள் எந்த டாக்டர்களும் கை நாடி பிடித்து வைத்தியம் பார்ப்பதில்லை. வேற ஆங்கிலில் செய்து கொண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் மாணவர்களை நாங்கள் நன்றாக படிக்க வைக்கிறோம் என்று ஒரு 60 பேர் படிக்கும் இடத்திலே ஒரு மாணவனை மட்டும் 100 மார்க் வாங்கி வைத்துக் கொண்டு விளம்பரம் செய்து கொண்டு பெருமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜோதிடர்கள் மட்டுமே ஏதாவது ஒரு பலன் தவறுகளால் சொல்லிட்டால் ஜோதிடமே பொய் என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜோதிடர்களிடம் சரியாக செய்வதில்லை. நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை ஆராய்ந்து அந்த ஜாதகனுடைய முன்னேற்றத்திற்கு வழி செய்ய வேண்டும். நாம் பார்க்கும் ஜாதகத்திலெல்லாம் இது இப்படித்தான் இருக்கும், இந்த கிரகம் இப்படித்தான் இருக்கும், இந்த கிரகம் வந்தால் இப்படித்தான் நீங்க இருப்பீர்கள். டாக்டரிடம் காய்ச்சல் என்று சொல்லும் பொழுது காய்ச்சல் என்று சொன்னால் காய்ச்சல் வந்தால் இப்படித்தான் இருக்கும், வீட்டுக்கு செல்லுங்கள் யாரும் சொல்லுவதில்லை. ஒரு வாத்தியாரிடம் சொல்லும்போது இந்த பையன் இப்படித்தான் படிப்பான், அப்படித்தான் இருப்பான் என்று யாரும் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோல் ஜோதிடர்கள் மட்டுமே அந்த திசாபுத்தி காலங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு தீர்வுகள் சொல்லும் பொழுது ஜோதிடம் தீர்வுகளோடு வருகிறார்கள். அதாவது உடல் நோய்கள் வரும் பொழுது அனைவரும் ஆஸ்பத்திரி நோக்கி சென்று அந்த பரிகார ஸ்தலங்களாக ஆஸ்பத்திரியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஜோதிடர்கள் அவருடைய தொழில்நிலை இறங்கும் போதும் திருமண காலத்திலே திருமணங்கள் சிறப்பாக இல்லை என்றாலும் ஒரு மூக்கு பிணி பிரச்சனைகள் வந்தாலும் பில்லி சூனி ஏவல் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஜோதிடர்களிடம் மட்டுமே வருகிறார்கள். அந்த ஜோதிடர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு திடமான சில பதில்களை சொல்லி திடமான சில நிவர்த்திகளை சொல்லி அனுப்ப வேண்டும். அந்த நிவர்த்தி என்பது ஆஸ்பத்திரியிலேயே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்வார்கள். அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள். அதனால் 10 நாள் தங்குங்கள் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை அதாவது நிவர்த்தி செய்கிறார்கள். ஜோதிடர்கள் கோயிலே சென்று போய் 2 நாட்கள் தங்கி நீங்கள் உங்களுடைய வழிபாட்டுகளை செய்து வரக்கூடும் என்பது ஒரு நிவர்த்தி. அங்க டாக்டர் டானிக் தருகிறார்கள், ஜோதிடர்கள் தீர்த்த நீராடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அவர்கள் மாத்திரை தருகிறார்கள், நாம் அன்னதானம் செய்ய எண்ணுகிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆங்கிலிலே சில நிவர்த்திகளை செய்கிறார்கள். நாமும் சில நிவர்த்திகளை செய்து கால நிர்ணயத்தை செய்து நல்ல காலங்களையும் நல்ல தொழில் காலங்களையும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒட்டி திசா காலங்களோடு ஒட்டி திசா புத்திகளோடு ஒட்டி இந்த மனித வாழ்க்கையோட ஒட்டி நிர்ணயம் செய்வது மிகவும் கடினமாக வேலையாக இருக்கிறது. ஆகவே அவரவர்கள் தன் குருமார்களையும் அவர்களோர் குல தெய்வத்தையும் இந்த பிரமத்தை படைத்த ஆண்டவனையும் மனதில் நினைத்து கொண்டு வாக்கு வன்மையையும் வாக்கு பலிதத்தையும் உருவேற்றுவதற்கான சூழ்நிலை உருவாக்கி அதற்கான பயிற்சிகளை எடுத்து முயற்சிகளை எடுத்து நீங்கள் கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்வதற்கு உங்கள் மனக்கண் முன் நம் கடவுள் உதவி செய்வார். ஆகவேதான் ஜோதிடர்கள் தெய்வீகன் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி இந்த கலியுகத்திலே நாள் குறிப்பதற்கு ஒரு கால நிர்ணயத்தை பஞ்சாங்கம் கொடுத்துள்ளது. இந்த பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்கள் கொண்டது. இந்த பஞ்ச அங்கத்திலே நாம் முதலில் வாரத்தை சொல்கிறோம். இந்த பஞ்ச அங்கங்களை படித்தாலே ஒரு மனிதன் சிறப்பு பெறுவார் என்பது ஒரு விதி. இதிலே பார்த்தோம் என்றால் நாம் ஒரு சிறந்த ஜோதிடராக வர வேண்டும், நாம் சொல்வதெல்லாம் பலிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் பஞ்ச அங்கத்தை காலையில் எழுந்து முதலில் வாரத்தை சொல்கிறோம். அந்த வாரத்தை சொன்னால் ஆயுள் வளரும். இது பஞ்சாங்கத்தில் இருக்கிறது.
அனைத்து பஞ்சாங்கங்களிலும் இருக்கிறது. ஜோதிடர்கள் முதலில் நாம் தெய்வீக்கியன் என்று சொல்வதற்கான தகுதியை வாரத்தை சொல்லும் பொழுது ஆயுள் வளரும், திதியை சொல்லும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும், அதற்கடுத்து நட்சத்திரத்தை சொல்லும் பொழுது பாவம் நீங்கும், அதுக்கடுத்து யோகத்தை சொல்லும் பொழுது நோய்கள் தீரும், கரணத்தை சொல்லும் பொழுது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும், சித்தியாகும். இது எல்லாம் சேர்ந்ததன் பஞ்ச அங்கம். ஆனால் கால நிர்ணயம் என்பது நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பதில் வருவதில்லை, தன் ஞானத்தால் வருவது. அந்த ஞானத்தை பெறுவதற்கு பஞ்ச அங்கங்களையும் ஒவ்வொரு ஜோதிடரும் காலையிலே எழுந்து அந்த பஞ்ச அங்கங்களை பயபக்தியாக உரு ஏத்தி அந்த வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணங்களை சொல்லி கொண்டிருந்தால் அதான் ஒவ்வொரு புது வருஷம் வரும் பொழுதும் நாம் இந்த பஞ்சாங்கத்தை சொல்லவும் அந்த பஞ்சாங்கத்தை கேட்கவும் செய்கிறார்கள். இப்படி நாம் செய்யும் பொழுது தெய்வக்கியனாக நாம் மாறுகிறோம். இந்த தெய்வக்கியான மாறுவதற்கு திரு மணி பட்டாச்சாரியா ஐயா அவர்கள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கல்வி தானத்தையும் அந்த அறிவு தானத்தையும் அந்த ஞான தானத்தையும் தருவதற்கு அவர் இன்னும் சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த குறுகிய கால மனித வாழ்க்கையிலே பல சட்ட திட்டங்கள் நிறைந்த இந்த காலத்திலே கலியுக காலம் என்று சொல்லப்படி இந்த காலத்திலே நாம் மிக சிறப்பாக ஜோதிட நூல்களை எல்லாம் ஆராய்ந்து மிக உள்ளிருந்து எடுத்து கால நிர்ணயம் செய்ய வேண்டும். விதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விதி விளையாண்டு கொண்டிருக்கிறது. விதி விலக்கை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நான் எழுதி வைத்து படித்துக் கொள்ளவில்லை, மனதிலே உதிப்பதை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை ஐயா அவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளலாம். நான் எழுதி வைக்கவில்லை என்பதை தாங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் என்னை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் வெளியில் படித்து கொண்டு வந்ததால் இந்த விதிகளுக்கு உட்பட்டு என்னால் வருவதற்கு கொஞ்சம் சில காலம் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க அவங்களுடைய வகுப்பு. சரிங்கய்யா. அதாவது கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்களை தாண்டி பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்பவே அற்புதமான ஞானம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருதுங்கய்யா. ஜோதிடம் தொடர்பான விதிமுறைகளின் அடிப்படையில கால நிர்ணயம் செய்கிறது, அதுல சில குறைபாடுகள் ஏற்படுறதெல்லாம் எல்லா ஜோதிடர்களும் சந்திக்கிறது தான். அதுக்கான இயல்பான காரணங்கள் என்ன அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க. அதனால இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்து இந்த வாழ்வியல் மனித சமூகத்தோடு ஒத்து அரசாங்கம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் கவனிச்சு அது தொடர்பாகவும் கால நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி ரொம்ப நிறைய கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய சில கால நிர்ணயம் தொடர்பான விஷயங்களை நாம் ஞானமாக பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னீங்க இல்லையா? ரொம்ப ஹைலைட். அது ரொம்ப ஹைலைட், ரொம்பவே சிறப்பா இருந்ததுங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும். எல்லா ஜோதிடர்களும் இதை பின்பற்றி ஐயா அவர்களினுடைய கருத்துக்களோடு அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய 12வது திறன் மேம்பாட்டு பயிற்சியை நிறைவு செய்கிறோம். ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மீண்டும் நாளைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிகுந்த நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் ஐயா. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா குழுவுல பதிவு பண்ணுங்க, ஐயா சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. சரி. நன்றி 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 நன்றி.